கைஸ் 8th டிராப் அவுட் ஆன ஒருத்தர் ஏன் இவங்க ஒய்ஃபை இவர் பண்ற வேலை பிடிக்காம ஒரு கட்டத்துல இவர் விட்டுட்டு போறாங்க. அதெல்லாம் விட இவங்க ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சைக்கோனே கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் பண்ற வேலையை விடாம கிட்டத்தட்ட 3 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த வேலையில அச்சீவ் பண்றாரு. அதனால பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சது மட்டும் இல்லாம இவரோட ஆர்டிக்கல் வந்து டைம்ன்ற மேகசின்ல வருது. அது மட்டும் இல்லாம இவரோட லைஃப் ஸ்டோரி எடுத்து பெரிய ஸ்கிரீனுக்கு படமாவே பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அருணாச்சலம் முருகானந்தன் இவர் நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்காரு. ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் வந்து இந்த கிளாத் பேடெல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி, ஏன் நீ இதை யூஸ் பண்ணுற, சானிடரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணலான்னு கேட்டதுக்கு அவங்க அதுக்கு சொல்கிறாங்க, இல்லை என்கிட்ட அது வந்து காஸ்ட்லி, நம்மகிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லைன்னு சொன்னது கேட்டு இவர் ரொம்ப வெக்ஸ் ஆகுறாரு. அன்னைக்கு முடிவு பண்ணுறாரு இருக்கிறதுலே லோ காஸ்ட் சானிடரி நாப்கின்ஸை நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லி. பட் அதில் வந்து அவருக்கு 0% நாலேஜ், அவருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு கைஸ். 40+ எக்ஸ்பிரிமெண்ட்டு எதுவுமே வந்து ஓகே ஆகலை. இவர் ஒய்ஃப் ஒரு கட்டத்தில் இவர் பண்ணுறது பிடிக்காம இவங்க விட்டுட்டு போகிறாங்க. கூட இருக்க எல்லாருமே ஒரு சைக்கோ முருகான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அதை பற்றி எதையுமே இவர் கவலைப்படாமல் இவர் வந்து எடுத்த வேலையை எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு. 0 சப்போர்ட்டில் 3 வருஷம் கழிச்சு இந்த மிஷினை இவர் கண்டுபிடிக்கிறாரு. எஸ் கைஸ், அந்த மிஷினோட காஸ்ட் வந்து 65,000 ரூபாய் தான். வெளியெல்லாம் இது வந்து 30 லட்சத்துல 40 லட்சம் வரைக்கும் போகுமா. வெறும் 65,000 அந்த மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. இப்போ அந்த மிஷினை 23+ கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் மட்டுமே 5,000க்கு மேல வந்து மிஷின்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இதனால ஏகப்பட்ட உமன்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து 2014 பத்மஸ்ரீன்ற அவார்டும் கொடுக்குறாங்க. இவரோட ஆர்டிக்கல் வந்து டைம்ன்ற மேகசின்ல வருது. இதெல்லாம் விட 2018 ஒரு லைஃப் ஸ்டோரி எடுத்து படமாக்குறாங்க. அதில் நம்ம அக்ஷய் குமார் நடிக்கிறாரு. இவரை சைக்கோன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்த எல்லாரும் இவரை பேட்மேன் இப்போ கூப்பிடுறாங்க. நம்ம எதனா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை பண்ணும்போது நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. இல்லை என் கூட யாருமே சப்போர்ட் வர மாட்டாங்க, நான் தனியாளாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்க மறக்காம எனக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.